68 திவ்ய தேச வைபவங்கள் அதனுடைய மகிமையை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது முதல்ல ஸ்ரீரங்கம் இதுதான் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஸ்ரீரங்கத்தினுடைய மகிமையை பார்க்கச்சே பெரியவா சொன்ன பல விஷயங்கள் நமக்கு ஞாபகம் வருது. ஸ்ரீரங்கம் அப்படின்னாலே கோவில், கோவில்னா ஸ்ரீரங்கம், ஸ்ரீரங்கம்னா கோவில் இப்படின்னு பகவானை நினச்சி பண்ண ஆரம்பித்தது எல்லாமே பெருசு பெருசாக இருந்துருத்தோம். நாம் இதை நிறைய பார்த்தோம். ஏன்னா பெருமாள் ஏன் பெருசாக இருக்குது, இப்போ பார்த்தோம் 7 நிலைகள் பார்த்தோம். எல்லாமே 7 உலகங்களை தாண்டி பெருமாள் இங்கே வந்து பூலோகத்தில் தம்மையே தமக்கு நல்கி அமைந்திருக்கிறான். அப்படின்னா அதுக்கு பெரிய விஷயங்கள் இருக்குது. அங்கே எல்லாமே 7 நிறைய சொல்லிட்டு போகலாம். 7 மதில்கள், 7 சுற்று, 7 நாச்சியார், 7வது அவதாரம் ராமனுடைய வழி வந்தது. ராமாவதாரத்தில் தான் விபீஷன் மூலியமாக வந்து எழுந்தருளினார். 7 முறை குதிரையில் எழுந்திருந்தல் பெருமாளுடைய அந்த உற்சவாதிகளெல்லாம் பார்த்தா நிச்சயோத்சவம், பிரம்மோத்சவம், மாசோத்சவம், பக்ஷோத்சவம், வருஷோத்சவம், இப்படி பலவிதமான உற்சவங்கள் இருக்குது. பிரம்மோத்சவங்களே 3 பிரம்மோத்சவங்கள், தை, பங்குனி, சித்திரை அப்படின்னு 3 பிரம்மோத்சவங்கள். இப்படி பல விஷயங்களில் பெருசு. தர்மவர்மனுடைய வம்சத்தில் வந்தது விபீஷணனுடைய ஆச்சரியத்தினால், விபீஷனுடைய அபிமானத்தினால் பெருமாள் இங்கே எழுந்தருளியிருக்கிறார். இது காலாகாலத்தில் என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச காலம் விபீஷன் போயிட்டா, அந்த தர்மவர்மனுடைய வம்சங்கள் போயிட்டா. அதற்கப்புறமா கிள்ளிவளவன் ஒரு நாள் காட்டில் வேடையாட வந்தானாம். இது கிள்ளிவளவன்னு சொல்வதுண்டு, இல்லை தர்மவர்மனுடைய சோழ வம்சத்தில் வந்த வேறொரு தர்மவர்மன்னு சொல்வதுண்டு. 2 விதமான அர்த்தங்கள் இதில் இருக்குது. இதில் என்ன ஆச்சு, இந்த மண்மேடிட்டு போச்சு அப்படின்னு சொல்லுவார். அந்த கலசங்கள் மட்டும்தான் வெளியில் தெரிஞ்சுனா மற்ற எல்லாம் அந்த காவிரி கரையோரம் இருக்கு இல்லையா, காவிரியும் கொள்ளடையும் தெற்கையும் வடக்கையும் இருக்கிறதுனால அந்த மண்மேடிட்டு போச்சுன்னு சொல்லுவார். அந்த சமயத்தில் மரத்தில் வென்ற கிளி ஒன்று இதை வந்து தெரிவிச்சதாக சொல்லுவார். இது வந்து வைகுண்டவாசன் தான் வந்து இதை சொல்கிறது அப்படின்னே ஒரு ஐதீகம். அதனால் இப்போயே நம்ம பார்க்கலாம், போனோம்னா கிளிமண்டபம்னு ஒன்று இருக்குது. இப்படியும் மண்டபங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான மண்டபங்களை இது உண்டாக்கியிருக்கா. இந்த ஏன் இங்கே வந்து நிறை பெற்றது அப்படின்றதுக்கு ஒரு கதையும் சொல்லுவார். இந்த தர்மவர்மன் வந்து ஒரு சமயம் நம்மளுக்கு தெரியும், தசரதன் வந்து புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணினாராம். இந்த புத்திரகாமேஷ்டியாகம் பண்ணினதுக்கு இந்த தர்மவர்மன் இங்கேருந்து அங்கே போயிருக்கான். சோழ நாட்டிலிருந்து அங்கே போயிருக்கான். அங்கே போயிருக்குச்சு. அந்த சமயத்தில் ஸ்ரீ ரங்கநாதர் அங்கே சேவிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு ஆசை, அந்த ரங்கநாதர் தன் கூட வந்து தங்கிட்ட இருக்கணும்னு. அப்போது தசரதன்கிட்ட கேட்டிருக்கான், வரணும்னு பிரார்த்திச்சிருக்கான். அவர் அங்கே ஆராதனை பண்ணிட்டு இருக்க பெருமாள் எப்படி தருவார்னு விட்டுட்டார். ஆனால் பிற்காலத்தில் இங்கே வந்து எழுந்தருளியதாக, அதனால தான் விபீஷன்கிட்ட அவனுடைய ஆசையும் நான் பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும், உன்னுடைய ஆசையும் பூர்த்தி செய்வதாக இருக்கட்டும் அப்படின்னு இன்னும் இது ஒரு கதையும் சொல்லுவா. இன்னொரு கதை, கங்கைக்கும் காவேரிக்கும் சண்டை உண்டாச்சா. காவேரி சொன்னால நான் தான் பெரியவள்னு சொல்லணும் அப்படின்னு. எப்படி ஒத்துப்பா? கங்கையும் காவேரியும் இருக்குச்சே, காவேரி பெரியவள்னு எப்படி ஒத்துப்பா? இருந்தாலும் காவேரிக்காக ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால பெருமாளுக்கு வந்து எழுந்தருளினார். இப்படின்னு நிறைய க்ஷேத்திர திருத்தல பெருமைன்னு சொல்லுவாங்க. க்ஷேத்திர விமர்சனங்கள் நிறைய இருக்கு. 150 ஏக்கருக்கு மேலே, 155 156 ஏக்கர் இந்த விஸ்தீரணம்னு சொல்லுவா இல்லையா, அவ்வளவு பெரிய விஸ்தீரணம் உள்ள கோவில் இது. எவ்வளவு சந்நிதிகள் இருக்குன்னா 54 சந்நிதிகள் இருக்கான். 54 சந்நிதிகள், 21 கோபுரங்கள். 54 சந்நிதிகள் இருக்கணும்னா எவ்வளோ கோபுரங்கள் இருக்கணும்? 21 கோபுரங்கள். இதெல்லாம் மெஜாரிட்டி இந்த ஒரே ஒரு ராயர் கோபுரத்தை தவிர, சுவாமி அழிசங்கர் கட்டினதை தவிர மற்ற எல்லாமே 20 கோபுரம் 12வது நூற்றாண்டிற்கு முன்னாடியே கட்டப்பட்ட கோபுரங்கள். அது மட்டும் இல்லை, நாம் பார்த்தோம் இந்த ஏன் இந்த 9 தீர்த்தங்கள் அப்படின்னு, உடலுக்கு 9 வாசல் அப்படின்ட்டு 9 தீர்த்தங்களாக இருக்குது. 1000 கால் மண்டபத்துக்கு நமக்கு கேட்டிருப்போம். இதெல்லாம் மற்ற விஷயங்கள்லாம் நிறைய நமக்கு ஹிஸ்ட்ரி மற்ற விஷயங்கள்லாம் தெரியும். அதில் இந்த ராஜகோபுரம் வந்து 13 கலசங்களை உடையதுன்னா கிட்டத்தட்ட 135லேருந்து 140 கிலோ வெயிட் உள்ளதான் ஒவ்வொரு கலசங்களும். 10 அடி உயரமும் 5 அடி அகலமும் உடையது. ரொம்ப 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 சுக்கிரனுக்கு உகந்த ஸ்தலம்.
சுக்கிரனுக்கு உகந்த ஸ்தலம் மட்டுமில்லை, இந்த ஸ்தலங்கள் யார் வந்தாலும் அவளுக்கு உகந்ததாக போகக்கூடிய ஸ்தலம், இருக்கக்கூடிய ஸ்தலம். கம்பர் தன்னுடைய ராமாயணத்தை ராமாவதாரம் அப்படின்னு எழுதினார் இல்லையா, அந்த ராமாவதாரத்தை அரங்கேற்றம் பண்ணின இடம் இந்த இடம் அப்படின்னு சொல்லுவார் கம்பராமாயணம். அவருடையும் நரசிம்மரை பற்றி அதில் எழுதி இரண்ய வதைப்படலம் அப்படின்னு எழுதி கம்பராமாயணத்தில் அதை படிக்கச்சே நரசிம்மரே இருந்து தலையசைச்சதா ஆகா ஆகான்னு சொன்னதாகவும் ஐதீகங்கள் உண்டு. திருக்கையால் அடிவருட பள்ளி கொள்ளும் அப்படிங்கிற ஆழ்வார் அவ்வளவு அழகாம். இதில் ஒரு 1870 1800 அந்த வருடங்களில், அதாவது 19th century செகண்ட் ஹாஃபில் எட்வர்டு 7th அப்படின்னு ஒருத்தர் இந்தியாவில் சுற்றுப்பயணம் செய்தார். ஒரு மகாராஜா, பிரிட்டிஷ் மகாராஜா இந்தியாவில் சுற்றுப்பயணம் செஞ்சார். அப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த முகமதியர்கள் இருக்கா இல்லையா, முகமதியர்களுடைய படையெடுப்பு அதிகமாக இருந்தது. இந்த முகமதியர்களுடைய படையெடுப்புக்கும் இந்த இங்கிருந்தவா இருக்க அவருக்கு சண்டை போட்டு சப்போர்ட் பண்ணுறான் வடக்கிருந்து வந்த சம்பாயி குலத்தோர், அடுத்து இந்த பக்கம் இருக்கிற பாண்டியர், இவர்களுக்கெல்லாம் சண்டை நடந்ததான். இந்த சண்டையில் தான் ஜெயிக்கணும் அப்படின்னு பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறானாம் அவன். எட்வர்டு 7th பெருமாள்கிட்ட வேண்டிக்கணும் மட்டும் இல்லை, அவனுக்கு தெரிஞ்சிருப்பாருக்கும் அந்த பெருமாள்கிட்ட வேண்டிண்டா நாம் நினைக்கிறது நடக்கும் அப்படின்னு அந்த பெருமாளும் அழு செஞ்சிருக்கார். அதே மாதிரி அவன் பொற்குவளை ஒன்றை பெருமாள் கோவிலுக்கு கொடுத்துருக்கானான். அந்த குவளை இன்னும் இருக்கு அப்படின்னு சொல்றார். அந்த அரங்கனை பார்த்தாலே போரும், அந்த அரங்கனுடைய கண்கள் பட்டாலே போரும் அப்படிங்கிறார். இந்த இவர் பக்கத்தில் காவேரி கரையில் அரங்கனை குறித்து அப்படியே நின்று பாடிண்டே இருப்பார். மற்ற பாடல்கள்லாம் நமக்கு கிடைக்கல. திருப்பாணாழ்வார் அப்படின்னு, ஏன்னா அந்த காலத்தில் ஒரு சில வழக்கங்கள் இருந்தது, அந்த வழக்கங்களை நம்ம மதிக்கணும். அப்படி இவர் தானும் கோவில் உள் செல்லாமல் அரங்கன் தன்னை கூப்பிடுவான் என்ற கூப்பிடும் நாள் வரும் என்று அரங்கன் மேல் உருகி 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 காவேரிக்கரை இந்த பக்கம் இருந்து பாடுவாராம். அந்த சமயத்தில் லோகசாரங்க முனிவர் அப்படின்னு பெருமாளுக்கு கைங்கரியம் அப்படின்றவர், அந்த லோகசாரங்க முனிவர் திருமஞ்சன தீர்த்தம் எடுத்துட்டு போவாராம். நான் திருமஞ்சன தீர்த்தம் எடுத்துட்டு போவச்சே இவர் தடுத்து நிறுத்திருக்கார். இவர் தடுத்து நிறுத்தலே இவர் பெருமாள் மேலே மெய்மறந்து பாடிட்டு இருந்திருக்கார். இவர் பாட்டுக்கும் பெருமாள் மேலே பாடிட்டு இருந்திருக்கார். அந்த இதை லோகசாரங்க முனிவர் தீர்த்தம் எடுத்துட்டு போறதை இவர் கவனிக்கலை. அதனால இவர் என்ன பண்ணிருக்கார், கவனிக்காத இவன் குறுக்க நிற்கிறானே, பெருமாளுக்கு நாம தீர்த்தம் எடுத்துட்டு போறோமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் ஒரு சின்ன கல் எடுத்து அடிச்சுட்டாராம் அவன் மேலே. இங்கேருந்து அது அடிச்சுட்டு இவர் போயிட்டார். தான் வேலை உண்டு தான் உண்டுன்னு அவர் தான் வேலையை பார்க்க போயிட்டார். கோயிலில் போய் பார்த்தா பெருமாளுக்கு அந்த நெற்றியிலேருந்து ரத்தம் வழியிறதான். ஐயோ நாம் என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்னு முனிவர் இல்லையா அவர் நினச்சி பார்த்துருக்காரு. ஐயோ இந்த ஒரு பாடம் நின்று இருந்தானே பாடிட்டு இருந்தானே அவனை தான் நம்ம இது பண்ணுவோம்னு பெருமாள் சொல்கிறாரா, அவனை போய் அழிச்சிடுவான்னு. உடனே அவனை தன்னுடைய தோள்களில் சுமந்து வருகிறாராம். என்ன இது பாருங்கள், கொஞ்சம் கூட ஈகோவே கிடையாது. தான் செய்த தவறு என்பதை ஒற்றுக்கொள்கிறார். ரெண்டாவது ஈகோவே இல்லை, ஏன்னா பெருமாள் கூட்டினு சொல்லிட்டா நம்ம கூட்டின்னு வருவோம் அப்படின்னு. அவன் இங்கே பெருமாளை பார்த்த உடனே முதல்ல பாதார விந்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பாதத்தை பார்த்துட்டு பாடுறான். அமலநாதிபிரான் அடியார்க்கு என்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நிர்மலன் நீதி வானவன் நீள்மதி அரங்கத்தம்மான் திருக்கமல பாதம் என் கண்ணிலில் உட்கின்றதே. நல்ல பாதம், பெருமாளுடைய பாதத்தை பார்க்கிறான். பாதாதி கேசம் ஆலமா மரத்து நிலைமேல் ஒரு பாலகனாய் ஆலமேழும் உண்டான் அரங்கத்தரமணியான் கோலமாமணியாரமும் முத்துச்சாரமும் முடிவில்லதோரில் நீலமேனியையோ நிலை கொண்டதன் நெஞ்சினே கொண்டல் வண்ணனை கோவலனாய் உன்னை உண்டவாய் நாம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணியரங்கன் என் அமுதனை கண்ட கண்கள் மற்றொன்றனை காணாவே. அதே பாதாதி கேசம்னு பாதத்திலேருந்து ஆரம்பிக்கிறார். அவனுடைய கண்களை பார்த்தவொன்னே இந்த கண்களை கண்ட இந்த உடம்பு வேற ஒன்றை காண தேவையில்லை, காண வேண்டாம் அப்படின்னு இறைவனோட ஒன்றி போயிடுற. எப்படி ஆண்டாள் அரங்கனோட ஒன்றி விட்டாலோ அந்த மாதிரி ஒன்றி போயிடுறார். பலவித சந்நிதிகள் இருக்கு, ஒவ்வொரு சந்நிதியும் பற்றி விளக்கங்கள்லாம் இருக்கு, நேராக போனால் சேவிச்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்ன, சந்திர புஷ்கரணியும் சூரிய புஷ்கரணியும். இதில் சந்திர புஷ்கரணியுடைய விசேஷம் இப்போ திறந்திருக்காளா இல்லை அலோவ் பண்ணுறாளா என்னன்னு தெரியல, எந்த புஷ்கரணிலையும் எப்போ அலோவ் பண்ணுறா என்னன்னு தெரியல. ஆனால் சந்திர புஷ்கரணியில் ஒருத்தன் குளிச்சுட்டு ஏந்துட்டான்னா அவனுடைய வியாதிகள் அனைத்துமே
போயிடக்கூடியதாக இருக்கும், நிவர்த்தி செய்யக்கூடியதாக சந்திர புஷ்கரணி இருக்கும் அப்படிங்கிறார். ஏன்னா பிரணவாகார விமானத்திலேருந்து விழக்கூடிய தீர்த்தமானது சந்திர புஷ்கரணியில் சேர்றது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது. இப்பயும் அது சொல்கிறான். அதனால் இந்த சந்திர புஷ்கரணி அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான தீர்த்தமாக இருக்கக்கூடியது. அதற்கடுத்ததாக நிறைய புஷ்கரணிகள் இருக்குதுன்னு பார்த்தோம். இந்த சூரிய புஷ்கரணின்னு இருக்குது. இதில் விசேஷம் என்னென்னா, சூரிய புஷ்கரணியினுடைய விசேஷம் இந்த தோல் வியாதி அப்படின்னு சொல்லுவாள். அந்த தோல் வியாதி வந்தவா இந்த சூரிய புஷ்கரணியுடைய குடிச்சிட்டு எழுந்திருந்தாள்னா அவளுக்கு அந்த வியாதிகள் நிவர்த்தியாகிறது அப்படின்னு சொல்கிறார், பெரியவா சொல்கிறார். இது அது மட்டும் இல்லை, வில்வ தீர்த்தம்னு இருக்குது. வில்வ தீர்த்தம் வில்வமரத்தினுடைய விசேஷம் இருக்குது. நம்ம வில்வமரத்தினுடைய விசேஷம் வில்வ தீர்த்தத்தினுடைய விஷயத்தை திருவகீந்திர படத்தில் பார்ப்போம். ஏன்னா அங்கனுடைய ஸ்தல விருட்சம் வில்வமரம். இப்போ இந்த தீர்த்தங்கள் மட்டும் இல்லை, ஒவ்வொரு தீர்த்தங்களும் நமக்கு